தட்ஸ் ஆல் ட்ரிப். இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். டிரைவருக்கும் பேசஞ்சருக்கும் நடுவில் இந்த ஆப் இருந்துகிட்டு ரேட்டை தீர்மானிக்காம டிரைவரே ரேட்டை தீர்மானிக்கலாம். பேசஞ்சரும் அவங்க அர்ஜென்சியை பொறுத்து முடிவு எடுத்துக்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. குமார் சார், காங்கிரஸுடைய அந்த இப்போ தெளிவாக முதலமைச்சர் சொல்லிட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கிடையாது அப்படின்னு. இப்போது ரவீந்திரன் துரைசாமி சார் சொல்கிறாங்கல்ல, அப்படி சொன்னாலும் காங்கிரஸ் திமுகவோடு தான் இருக்கும், அவங்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை, வேறு யோசிக்கவும் மாட்டாங்க, ஏன்னா தேசிய தலைமையோடு ஸ்டாலினுக்கு நல்ல ஒரு நட்புணர்வு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அவர் இருக்கிற நிலைமையை கணித்து சொல்கிறார். ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது. எப்படி என்றால், மத்தியில் ஆட்சியில் காங்கிரஸ் திமுக இருக்கும் பொழுது இவர்கள் கேட்ட மினிஸ்டர்லாம் முக்கியமான பொறுப்புகளெல்லாம் தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருக்கும்போது அந்த காங்கிரஸ் கொடுத்த காங்கிரஸ் இப்போ அதை திருப்பி யோசிக்குது, அதை கிளைம் பண்ண பார்க்குறது. இப்போது நீங்கள் எங்களோட கூட்டணி இருக்கும்போது சென்ட்ரலில் நாங்கள் உங்களுக்கு எல்லாம் கொடுத்தோம்ல, எங்களை இப்படியே 58 வருஷம் ஆகியும் இன்னும் நீங்கள் இதே போல் எங்களுக்கு பின்னால் காரணம்னா தள்ளி விடுங்க, தள்ளுறதுக்கு உங்களை பயன்படுத்திக்கிடுறோம், ஸ்டெப்னியாக பயன்படுத்திக்கிடுறோம் அப்படிங்கிற மாதிரி பயன்படுத்தினா என்ன நியாயம் என்பது கட்சியிலிருந்து தொண்டர்களிடமிருந்து எழுப்பப்பட்ட கேள்வியாக அது பெருசாக பார்கெனிங் தானே சார், சீட் பார்கெனிங்காக தானே அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. பார்கெனிங்கில் இப்போ அப்படி இல்லை. இப்போ அதிகாரத்தில் பங்குங்கிற கோஷம் இந்த தேர்தலை போல் எப்போ என்றைக்கும் ஒலித்ததே கிடையாது. அது அவர் மட்டும் காங்கிரஸ் மட்டும் ஒலிக்கலை, பிசிக்கு தான் முதல்ல துவக்கி வைத்தது. இனாக்குரல் திருமாவளவன் தான். திருமாவளவன் யார் ரூபத்தில் வந்தார்னா ஆதவ அர்ஜுன் ரூபத்தில் அது வெளியே வந்தது. அதிலேருந்து எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீட்டெல்லாம் கூட எனக்கு 12 சீட் எங்களுக்கு இருந்தால் தான் நாங்கள் ரெக்கக்னேஷன் பெற முடியும் அப்படின்னு கம்யூனிஸ்டுகள், வைகோ எல்லாருமே பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆகையினாலே இப்போ இருக்கிற பிரச்சனை நேற்று நடந்த கூட்டத்தில் கூட 42 சீட்டோ என்னவோ 42 சீட்டு வேணும், எங்களுக்கு அமைச்சர் பதவி வேணும், அப்புறம் காங்கிரஸுக்கே ஓனாக ஒரு ராஜ்யசபா எம்பி வேணுங்கிறதெல்லாம் நேற்று பேசப்பட்டிருக்கிறது. ஆனால் இதுக்கு சரின்னா மட்டும் நீங்கள் எல்லோரும் இந்த குழுவை முதல்ல அமைக்க சொல்லுங்கள். ஏன்னா காங்கிரஸ் குழு அமைத்து 75 நாட்களுக்கு மேலாகிவிட்டன. ஆனால் திமுக இன்னும் அவங்களும் அப்பப்போ சொல்லி பார்க்குறாங்க, எங்கள் குழு அமைக்கிறத பற்றியோ அதை பற்றி யோசனையே இல்லை. அப்படி என்றால் இங்கே தலைவலி ரொம்ப முத்தி போய் இருக்கிறது என்று தான் பொருள். ஆனால் முதலமைச்சர் என்ன சொல்கிறார் சார், காங்கிரஸ் எங்களோடு தான் இருக்கும் அப்படின்னு ரொம்ப திரகாத்திரமாக சொல்கிறார்ல, வலிமையாக. ஆமாம் சார், என் பிரதர்னு கூட சொல்கிறாரு. இன்னைக்கு திருவிடந்தையில் கூட்டத்தில் ராகுல் என்னோட பிரதர் போல் அப்படின்னு தான் சொல்கிறார். அப்போ ஒரு ரெண்டோ ஜெயிக்கிறத பொறுத்து ஏதோ ஒரு மந்திரி பதவி கொடுக்குறேன் அப்படின்னு அவர் சொல்லதுக்கு முடியல அவரால். அவர் ஏன் சொல்ல முடியலன்னா, ஏன்னா காங்கிரஸில் தான் ஆட்சியை காங்கிரஸ்லேருந்து பிடுங்கின ஆட்சி தான் இது. தமிழ்நாட்டு மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. திமுகவுடைய கொள்கையை மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி அப்படிங்கிற அவர் தெளிவுபடுத்துகிறார்ல முதலமைச்சர். அது அவருடைய மாநில சுயாட்சி கொள்கையை வலியுறுத்துகிறார். தேசிய கட்சிகளுக்கு அப்போ அதே கட்சி காங்கிரஸ் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பொழுது எப்படி அவங்க இவ்வளோ தாராள மனதோடு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க, அமைச்சர் பதவி முக்கிய பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க இல்லவா. சிதம்பரத்துக்கெல்லாம் உள்துறை கொடுத்தாங்களே, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். அப்போது இவங்க அதை கேள்வி எழுப்பாத வரைக்கும் இன்னைக்கு நாளைக்கு இந்த தேர்தல் அடுத்த தேர்தல் சிதம்பரத்தை நான் சொல்லலை, அது வாபஸ் வாங்கிக்கிறேன். திமுகவில் உள்ளவர்களுக்கு பதவி கொடுத்தார்கள். ஆனால் இங்கே என்ன நிலைமை அப்படின்னு சொன்னால், நாங்கள் கொடுக்கறது எங்கள் பழக்கமே கிடையாது. மாநில கட்சிகள், அதாவது சுத்தமாக தேசிய கட்சிகளை நாங்கள் கிட்ட சேர்க்க மாட்டோம். அதிமுகவும் அதை பயன்படுத்துகிறது. ஆக இது இது எந்த அளவுக்கு ஜனநாயக ரீதியாக இது எப்படி சரி கூட்டணி வைக்கலாம், ஆனால் இதெல்லாம் தரமாட்டோம்னு சொல்கிறது எந்த வகையில் சரி என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் அதில் அவங்க ஆழமான ஒரு நுட்பமான தேவை என்று இல்லை என்றால் நாம் கட்சியை வளர்க்கிறத விட கட்சியை கலைச்சிடலாங்கிற அளவில் இருக்காங்க. இதையும் தாண்டி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா காங்கிரஸ் கட்சியை கலைச்சிடலாம் இல்லை அப்படி தொண்டர்கள் மத்தியில் பேசப்படுகிறது. தொண்டர்கள் மத்தியில் ஒன்றுமே வழி இல்லாமல், என்ன சார் எந்நேரம் ஏணியாக மட்டும் இருங்க, அவங்கள பயன்படுத்தி மேலே ஏறி எல்லா காரியங்களும் நாங்கள் பண்ணுவோம், நீங்கள் கீழே இருக்கணும், இறங்கும் போது கீழே இறக்கி விடுங்க, ரொம்ப ஏற்றி விடுங்க, தான் உங்களுக்கு இவ்வளோதான், உங்களுக்கு மக்கள்கிட்ட செல்வாக்கு இல்லை அப்படின்னு ஒரு மாநில கட்சி ஒரு தேசிய கட்சியை சொல்லி கொண்டு இருக்கிறது. இதுதான் அர்த்தம் அதுக்கு. ஆனால் இப்பொழுது என்ன நிலைமை என்று சொன்னால், அப்போ இந்த பணிக்கு எதுக்கு ஒரு கட்சிங்கிற கேள்வி அடிமட்ட தொண்டர்கள் மத்தியிலிருந்து எழுப்பப்படுகிறது. அதனால தான் அதனுடைய எதிரொலியாகத்தான்
ஜோதிமணியாக இருக்கட்டும், மாணிக்கம் தாகூராக இருக்கட்டும், மற்ற எல்லோருமே அதன் அடிப்படையில் தான் ராகுலை சுற்றி சுற்றியே ஒரு ரவுண்டை போட்டுக்கிட்டு என்னென்ன வித்தெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போது இதில் என்ன கடைசியில் கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா, இந்த முடிவை எல்லாரையும் மதித்து இந்த முடிவை காங்கிரஸ் தலைமை எடுக்கவில்லை என்றால் காங்கிரஸ் ரெண்டாக உடைந்துடும். எப்படி சார்? கண்டிப்பாக காங்கிரஸ் எத்தனை உடைஞ்சிருக்கு. வேற அவ்வளோ உணர்வுபூர்வமாக இருக்கிறார்கள் தொண்டர்கள். அது நியாயம் இருக்கிறதாகத்தான் நானும் நினைக்கிறேன். தேசிய கட்சி அங்கே வேணும் இங்கே வேண்டான்னா அது என்ன அர்த்தம்? அது என்ன திராவிட இது? நாங்கள் மாநில சுயாட்சி எத்தனை நாளை ஏமாற்ற முடியும்? அதனால காங்கிரஸ் கட்சி உடைஞ்சிரும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக உடையும் சார். அந்த நிலைமை இருக்குது சார். அந்த நிலைமை இருக்குது. இந்திய கூட்டணிக்கு பல சரிவுகள் இருக்குது. ஒன்று குமார் சார், நாங்கள் அதே தான், ஆட்சியில் பங்கு கிடையாது. காங்கிரஸ் கட்சி அதிக இடங்களை காட்டிலும் ரொம்ப விடாப்பிடியாக இருக்கிறது ஆட்சியில் பங்கு. அதான் நீங்கள் 25 சீட்டை கொடுக்குறீங்க, அதுக்கு கூட கொடுக்குறீங்க, அதெல்லாம். ஆனால் ஆட்சியில் பங்கு ஸ்டாலின் நோ சொல்லிட்டாரு, அந்த கேட்டை க்ளோஸ் பண்ணிட்டார்ல. ஆமாம், அதனால தான் நேற்று வந்தவங்க இன்னைக்கு பார்க்குறதாக இருந்ததாக நேற்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு இல்லை, அவரை மீட் பண்ணல. நாளைக்கு ஒருவேளை மீட் பண்ணுறாங்களா எனக்கு தெரியாது. என்ன மீட் பண்ணாலும் இவர்கள் விடாக்கண்டன் குடாக்கண்டன் கதை தான். இப்போ அவங்க விடுற மாதிரி இல்லை, இவர் கொடுக்குற மாதிரி இல்லை. ஆக இந்த ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிற போட்டி நாளைக்கு மறுநாளோ பைசலாகிவிடும் என்பது என்னுடைய கணிப்பு. சீக்கிரமாக, ஏன்னா தேர்தலும் இப்போ அதிகாரிகளை மாற்றுறதுக்கெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாச்சு தேர்தல் ஆணையம். அப்படியானால் ஒரு சில நாட்களில் தேர்தல் அறிவிப்பு வரப்போகிறது என்று தான் பொருள். ஆகையினால் இதுக்கு மேலேயும் மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு மறுநாளோ அந்த காங்கிரஸுடைய குழு முதல்வர்களை சந்திப்பார்கள். இவர் இன்னும் குழுவை அறிவிப்பதை பற்றியே இன்னும் யோசிக்கவே இல்லை. திமுக என்ன முடிவு எடுக்க போகிறார்கள் என்று தெரியவில்லை. அப்படி ஒரு வேளை சந்தித்தாலும் கூட இதில் தான் அவங்க உறுதியாக இருப்பாங்க. அதை தவிர இவங்க கேட்குற மாதிரி 40 சீட்டு கொடுத்தாலோ, அவங்க 40 சீட்டு கொடுத்தாங்கன்னா திருமாவளவன் அடுத்தால எனக்கு எங்க சார் இடம் இருக்கு, இடம் இருக்கு இல்லைங்கிறது மக்கள் நீதி வேற விஷயம். அவங்க இருக்கு, அவங்களுக்கு நமக்கே தெரியுதா, காங்கிரஸ்காரங்களுக்கு தெரியாதா? இருக்கிறது 234 தான். அதில் நம்ம எப்படி கேட்கலான்னு அவங்க இல்லை, ஓடமான கேள்வி தான். ஏன்னா அவங்களுக்கு வேறு ஏற்கனவே ஒரு கடை விரிக்கப்பட்டு விட்டது. ஏற்கனவே ஒரு பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்குது. அந்த பிளாட்ஃபார்மில் என்ன கிடைக்குன்னா அவங்க கேட்டது கிடைக்கும். அந்த பிளாட்ஃபார்முக்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூடுகிறார்கள். பிளாட்ஃபார்ம்ங்கிறது தாவேகா. அந்த தாவேகாவை நம்பி ஒரு தேசிய கட்சி இந்த தேர்தலில் ஒரு ஆசிட் டெஸ்ட்டுக்கு போயிடுவாங்களா சார்? எந்த கட்சியே ஆரம்பத்தில் எந்த கட்சிக்குமே முதல்ல அப்படி தான் இருக்கும். வரக்கூடிய தொண்டர்களை லட்சக்கணக்கான 40 பேர் செத்தது எந்த தலைவருக்கு செத்தா இருக்காங்க சார்? எந்த நடிகருக்கு செத்துருக்காங்க தமிழ்நாட்டில்? 40 பேர் இறந்துருக்காங்க. ஒரே ஒரு கரூர் இதில் 40 பேர் இறந்துருக்காங்க. ஒரு சினிமா நடிகரை ஒரு அரசியல் கட்சி தலைவராக மாறினதுக்கு அப்புறம் அவரை பார்க்க வந்த கூட்டத்தில் 40 பேர் இறந்துருக்காங்க. நாளைக்கு ஓட்டு போடுறதுக்கு 2 நாளைக்கு முன்னே பூத்தில் எல்லாம் நின்று ஓட்டு போடுங்கன்னு சொல்லதுக்கு லட்சக்கணக்கான மக்கள் தயாராக இருக்காங்க. இளைஞர்கள் சினிமாவும் நாடகமும் சினிமாவும் அரசியலும் ஒன்று நினைக்கிற இளைஞர்கள் தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. இந்தியாவில் ஒட்டுமொத்த மாநிலத்திலையும் சினிமாவும் அரசியலும் ஒன்று தான்னு நம்புகிற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் அதிக பேர் இருக்காங்க. நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ஆகையினால அவங்கள நம்பி அழகா சொல்லுங்க, சினிமாவும் அரசியலும் ஒண்ணுதான் இளைஞர்கள் இருக்காங்க. படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்களை பத்தி கவலை இல்லை. அவங்க நினைக்கிறது தப்பு இல்லை. படித்த இளைஞர்கள் ஒதுக்கிற முடியாது, சினிமாக்காரங்கன்னு ஒதுக்கிற முடியாது. அந்த அளவில் இருக்கிறது. கப்பலில் ஏறி எங்கேயாவது கடல்ல குதிங்கன்னா குதிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க சார் இளைஞர்கள். அவங்க பகத்சிங்கை பத்தியோ அந்த காலத்தில் வாழ்ந்த இளைஞர்களை பத்தியோ நாட்டுக்காக தியாகம் பண்ணவங்களை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. படிக்கல, அவங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பையும் கொடுக்கல நம்ம திராவிட மாடலில். ஆகையினால இதெல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆகையினால அவர்களுக்கு ஆல்ரெடி ஒரு பிளாட்ஃபார்ம் அங்கே ரெடியாக இருக்குது. இது இல்லை, அதை வச்சு தான் இது. இப்போ தாவேக்கா மட்டும் வரலன்னு வச்சுக்கோங்க. தாவேக்கா இப்போ பிக்சரில் இல்லைன்னா இப்போ நீங்கள் சொல்கிறது சகோதரர் ரவீந்திரன் சொல்கிறது கேட்க மாட்டாங்க. ஆட்சியில் பங்கு கேட்க மாட்டாங்க. கொடுத்தா போதும். ஏன்னா அவங்களுக்கு கடந்த தேர்தலில் தோல்வி தான். இப்போ நடந்த லேட்டஸ்டாக நடந்த தேர்தலில் கூட தலைகீழ சரிந்திருக்கிறது. காங்கிரஸ் உருகுலைந்து எலும்பு கூடாக நின்று கொண்டிருக்கிறது. இந்த சூழல்ல இவர்கள் தாவேக்கா மட்டும் இல்லைன்னா அவங்க கொடுத்ததை வாங்கிக்குவாங்க. இப்போ தாவேக்கா வா 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 உனக்கு என்ன வேணாலும் தாரன்னு சொல்றதுனால இந்த முடிவு கண்டிப்பாக இது கூட்டணி தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லை என்பது என்னுடைய கணிப்பு. குமார் சார், திமுகவிற்கு தனித்து நிற்கக்கூடிய தைரியம் 58 வருஷம் ஆகி இன்னும் வரல. அது முக்கியமான பாயிண்ட்டு. நான் அதை சொல்கிறேன், நீங்கள் அதெல்லாம் சீரியஸாக எடுக்கிறீங்களா என்னென்னு தெரியல. அந்த தைரியம் இன்னும் வரலன்னா அப்போ அதுக்கு காரணம் என்னென்னா அவங்க சரியாக ஆட்சி கொடுக்கலங்கிறது அர்த்தம்.
எல்லாம் உல்ட்டாவில் தான் வண்டி ஓடி இருக்கு இவ்வளோ நாளும். அடுத்தபடியாக நீங்கள் எஸ்ஐஆரில் மட்டும் 15% ஓட்டு குறைந்திருக்கிறது. இந்த தேர்தலில் 15% ஓட்டு இல்லாமல் போயிடும். கடந்த தேர்தலில் போட்ட ஓட்டை விட கிட்டத்தட்ட 90 லட்சம் ஓட்டு போயிருதா ஸ்ட்ரைட்டாக. அடுத்தால தாவேக்கா விஜய்க்கு வந்து சிறுபான்மையினர் ஓட்டு திமுகவுக்கு சாலிடாக எந்த விதமான ரிஸ்க் இல்லாமல் சாலிடாக கிடைத்து கொண்டிருந்த ஓட்டு ஒன்றுமே பண்ண வேண்டியதில்லை. சிறுபான்மையினருக்கு அவங்க உழைக்க வேண்டியதில்லை. ஒரு மைக்கில் பேசினா போதும் அந்த சாலிடாக விழுந்து கொண்டிருந்து அந்த ஓட்டில் பெரும்பகுதி ஓட்டு விஜய்க்கு போயிடும். காங்கிரஸ் வந்து எங்களால் நாங்கள் அவங்க இல்லை, காங்கிரஸ் இல்லைனாலும் எங்களால் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் திமுகவுக்கு இருக்குமானால் திமுக வந்து படுதோல்வியில் மிக படுதோல்வி அடைவது உறுதி என்பது என்னுடைய கருத்து. அதே கருத்தை காங்கிரஸும் உங்கள் கூட இருந்தால் என்ன, இல்லை இருந்தும் பயன் இல்லை இல்லைனாலும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை. புதுசாக ஒரு ட்ரெண்டு வந்திருக்கு. புதுசாக ஒரு நடிகர் வந்திருக்கார். நடிகர்களுக்கு ஆதரவு அதிகம் உள்ள மாநிலமாக இருக்கிறது. ஆகவே பழைய சித்தாந்தத்தெல்லாம் தூக்கி தூர போட்டுட்டு அன்னைக்கு இருந்த காலகட்டம் வேறு. அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் சினிமா நடிகர்கள் வந்து அன்றைக்கி ஐடி செக்டர்லாம் கிடையாது. இன்றைக்கி இளைஞர்கள் கையில் காசு 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறான் சார். வேலைக்கு சேர்ந்த 4 வருஷத்தில் 1 லட்சம் சம்பளம் ஐடியில் இருக்கிறவனுக்கு. அவங்க அந்த மாதிரி ஐடி அந்த மாதிரி சம்பளங்கள் ஜாஸ்தியாக கையில் பணப்புழக்கம் இருக்குது. வேறு எதை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை. சினிமா தேட்டருக்கு போக வேண்டியது, மாலுக்கு போக வேண்டியது, விஜய் படத்தை பார்க்க வேண்டியது, விஜய்க்கு ஓட்டு போட வேண்டியது. இப்படி இளைஞர்கள் 1 கோடி பேருக்கு மேலே இருக்காங்க. ஆகையினால விஜயை வந்து அன்ட்ரஸ்டடாக இருந்தாலும் கூட அதை சும்மா ஏனாதானன்னு பேசி டீல் பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதனால் நாட்டுக்கு பயனா இல்லையாங்கிறது அடுத்த கேள்விக்கு நான் வேறு மாதிரி பதில் சொல்லுவேன். அது வேறு விஷயம். ஆகையினால காங்கிரஸ் வந்து அப்படி ஒரு இடத்த தேடும். ஒன்றுமே இல்லை. உனக்கு அதிகாரமும் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது. எங்ககிட்ட வந்தால் மட்டும் நாங்கள் உங்களுக்கு நான் கேட்குற பதவியெல்லாம் கொடுப்போம், அமைச்சர்லாம் கொடுப்போம், நீ கேட்குறதெல்லாம் நான் கொடுத்துருவோம். ஆனால் உங்கள்கிட்ட நாங்கள் மத்திய அரசுன்னு ஒன்று இருந்தால் தானே மாநில அரசு இருக்கும். மத்திய அரசுக்கு வந்தால் மட்டும் நீங்கள் எல்லாம் கேட்குறத நாங்கள் கொடுக்கணும். மாநிலத்தில் எங்களோட ஒரு அமைச்சர் அந்தஸ்து கொடுத்து எங்களோட ஒரு வெள்ளை சட்டை தேய்ச்சி சட்டை போட்டு எங்கள் கூட உட்கார வைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு கௌரவ பிரச்சனை இருக்குங்கிறது தான் இப்போ காங்கிரஸ் கூட பிரச்சனை. ஆகையினால அது சீரியஸாக இருந்துச்சுன்னா அதனால தான் நான் பிரைன் டியூமர்னு எப்போதும் பயன்படுத்திக்கிட்டு இருப்பேன் அந்த வார்த்தையை. நான் என்ன கேக்குறேன் சார், காங்கிரஸ் சீனியர் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் அது கௌரவ பிரச்சனையா பேசலையே. அவங்க பேச மாட்டாங்க. அவங்க பேசுறது சீரியஸ் ஆகிடும். அதுக்காக பேச மாட்டாங்க. அதுக்கு கடைசியில் இது முடிவான பிறகு எல்லாரும் பேசுவாங்க. அதனால நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா ஃபைனலாக இது அத்தனையுமே அதிமுக பாஜக கூட்டணிக்கு மிக சாதகமாக இருக்கிறது என்பது என்னுடைய கருத்து.